ஆனால் அவங்க ஃபேஸு அந்த கலாச்சாரம் தெரியலை. இந்த கிரகங்களுடைய அமையை வச்சு தாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அமையுது. அவங்க இந்த வயது மூத்த பொண்ணை விரும்புகிறது இந்த மாதிரியெல்லாம் அமையுது. ஒருத்தவங்களுக்கு கல்யாணமே 2 குழந்தை இருக்குது. இவருக்கு வயசு 25 வயசு, இவருக்கு வயசு 25 வயசு, திருச்சி பகுதியை சார்ந்தவர். அந்த மாதிரி கல்யாணமாகி 2 பசங்க, பெரிய பெரிய பசங்க, ஹஸ்பண்ட் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை போய் விரும்புகிறாரு. அவங்க பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்தம்மா ஜாதகம், அவங்க பசங்க ஜாதகம், இவர் ஜாதகத்தை எல்லாம் போட்டு பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க ஜாதகமும் கலாச்சார சீரழிவை காட்டுது, இவங்க ஜாதத்துலேயும் கலாச்சார சீரழிவை காட்டுது, இவர் ஜாதத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. சரி, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஐயா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு அவங்களாம் ஒத்துக்குவாங்களான்னு. இல்லை, எனக்கு அவங்க தான் பிடிச்சிருக்குங்கிறாரு. எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அவங்க இவர் அதை பண்ண அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற. ஏங்க இன்னொரு 10 வருஷத்தில் அவங்க ஏஜ் என்ன ஆயிரும், உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை தருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க எனக்கு அவங்க தான் வேணுங்கிறாரு. இது நம்ம ஒன்றுமே தடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறைய அபூர்வமான பார்த்துருக்கேங்க. நிறையா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேங்க.